நூலிய பாசமாளிக சபாத்துமாற்று பாசமாளிக சூழ்நிலை திமுக இளைஞர் நிர்வாக பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இணைப்பாளர் புஷ்பநாதன் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவங்க இருக்கிற அந்த திறமைகளை வெளிக்கொணரணுங்கிற ஒரு பாரிய ஒரு வேலை திட்டத்தை அவருடைய தலைமையில அந்த இளைஞர் சம்மேளனத்துல எல்லாருமே இளைஞர் யுவதிகள் நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இது எங்களது தலைமைத்துவ பயிற்சியை இது மெருகூட்டும். எங்ககிட்ட இருக்கிற சக்திகள், எங்ககிட்ட என்ன விதமான திறமைகள் இருக்குங்கிறது சில நேரங்களில் எங்களுக்கே தெரியாது. அதாவது அப்படியான திறமைகளை வளர்த்து கொள்ள இது ஒரு சிறந்த களமா இருக்குங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா இந்த காலத்துல இப்ப இருக்கிற இளைஞர்கள் தான் நாளைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக நீங்க உருவெடுத்துக் கொண்டிருப்பீங்க. ஏன்னா தலைமைத்துவம்ங்கிறது அது பிறப்பிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களை அறியாம இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை. அப்ப சில நேரம் நாங்க இருப்போம், நாங்க மலையகத்துல ரொம்ப ஒரு எஸ்டேட்ல ரொம்ப பின்பற்ற இடங்களை நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களால என்னத்தை சாதிக்க முடியும், நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இன்று இருக்கின்ற மலையகத்துல இருக்கின்ற தலைவர்கள் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது இப்ப இருக்கின்ற அமைச்சர்களாகட்டும், அதே மாதிரி எத்தனையோ விதமான தலைவர்கள் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சாதிச்சு காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட மலையகத்துல 75 வருடமா கொடிகட்டி பறந்த எத்தனையோ அரசியல் தலைவர்களை பின்தள்ளிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல முன்னணியில சிறந்த கேபினெட் மினிஸ்டர்களாகவும் பெரிய அமைச்சர்களாகவும் உருவெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு முடியும்னா ஏன் உங்களால முடியாது? அவங்களால முடியும்னா நிச்சயம் உங்களால முடியும். இளைஞர் யுவதிகளான நீங்க நினைச்சீங்கன்னா எதையுமே சாதிக்கலாம். அதாவது இந்த துறை இந்த விளையாட்டு போட்டிகள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் வெளிக்கொணருது. சில நேரம் உங்களுக்கே தெரியாம இருக்கும், நான் இப்படி விளையாடுவேனா, எனக்கிட்ட இப்படி திறமை இருக்கான்னு நீங்களே உங்களை கேட்டுக்குவீங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதற்குரிய களத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. சரியான முறையில நீங்க உங்க திறமைகளை வெளிக்கொணருங்க. உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அதுக்கு தலைவர்களாகிய நாங்க என்னைக்குமே காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க முன்னுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு கைகளை கொடுக்குறோம். நீங்க உங்களுக்கு நாங்க ஏடிப்படிகளா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு எனது இந்த பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே ஆள் போட சரி வர ஊரு சார் இந்த மாதிரி போட் பண்ணாங்க. இந்த முறை மெச்சம்